அனைவருக்கும் வணக்கம். இந்த நிலாச்சோறுங்கிற இந்த டைட்டிலே அவ்வளவு கவித்துவமாக இருக்குது. இங்கே எத்தனை பேர் கிராமத்தில் பிறந்தவங்கன்னு தெரியல. சித்திரை மாதத்தில் இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி நிலாச்சோறு கொண்டாடுவாங்க. எங்கள் கிராமங்களில் நிலாச்சோறுங்கிறது கார்த்திகை மாதம் அந்த திருவண்ணாமலை ஜோதி வைக்கிறத ஒட்டி ஒரு 15 நாள் முன்னாடி நிலாச்சோறு கிராமத்தில் ஆரம்பிப்பாங்க. நாங்கள்லாம் தெனை வரகு, கேழ்வரகு இந்த மாதிரி பொன்சை தானியம் சாப்பிட்ற காலகட்டங்களில் ஒரு கையளவுக்கு ஒரு அரிசி சாதம் நைட்டில் செஞ்சு கொடுத்து அதில் கரும்பு சர்க்கரை மேலே வச்சு ஒரு தையலை வச்சு தான் நாங்கள் சாமிக்கு படையில் வச்சு கும்மி, கோலாட்டம், சடுகுடு, சூந்தாடுறதுன்னு ஒரு பழக்கமெல்லாம் உண்டு. அந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலாவுக்கு வயிறு உப்பிடுதுன்னு சொல்லி சுக்கு, மிளகு அதெல்லாம் போட்டு, ஜீரகமெல்லாம் போட்டு ஒரு செலவு சாதம் வச்சு அந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு நான் கொண்டாடுவோம். அந்த நிலாச்சோறுங்கிற இந்த டைட்டில் கேட்கும்போதே சுந்தரராஜன் படம் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒரு இங்கே உட்கார்ந்ததுக்குள்ள 40 வயசு தாண்டின யாருமே இளையராஜா, சுந்தரராஜன் காம்பினேஷனில் வந்த ஹிட் படங்கள் யாருமே மறந்துருக்க முடியாது. தம்பி என்ன, கோவை தம்பி நம்பனா, பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், சுகமான ராகங்கள், அம்மன் கோயில் கிடக்காலே, வைத்தியை காத்திருந்தால், குங்குமச்சிமிழ், ராஜாதிராஜன், என்ன படங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா அத்தனையுமே ஹிட் படங்கள். எங்கள் காலங்களில், சினிமா துவங்கின காலங்களில் ஒரு படத்துக்கு படம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் முதல்ல கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணி திரைக்கதையை ஒரு 6 மாதமாவது திரைக்கதையை 10 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு ஏஎல் நாராயணா, ஆரூர் தாஸ், ஜாவசி தரமையா ஆளுக்கு கூப்பிட்டு அதுக்கு வசனம் எழுத சொல்லுவாங்க. அது எழுதி முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாம் உட்காந்து அதை படிக்க சொல்லி கரெக்ஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சு ஒரு காப்பி எடுத்து சிவாஜிக்கு, வாணிஸ்ரீக்கு, சிவகுமாருக்கு, மனோரமாவுக்கு, வி.கே. ராமசாமி அத்தனை பேருக்கு அந்த டயலாக் காப்பி மொத்தமாக அந்த புஸ்தகத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. அது எந்த வரையும் மாற்ற முடியாது. இப்படி தான் ஜெமினி காலத்துலேருந்து, ஏபி நாராயணன் காலத்துலேருந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த திரைப்படத்தையும், காட்சிகளிலிருந்து வசனத்தையும் சரி, நடிப்பு சரி, எல்லாத்தையும் தலைக்குள்ளே வச்சுட்டு இருந்துட்டு, அது ரங்காராவாக இருந்தாலும் சரி, பத்மினி இருந்தாலும் சரி, சுப்பையா வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி நடித்து காட்டி மிகப்பெரிய ஹிட் கொடுத்த முதல் மனிதர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியாக. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் மேன். என்னுடைய அறிவு கட்டிய வரைக்கும் எதுவுமே பேப்பர் இருக்காது, சும்மா கிறுக்கி வச்சிருப்பான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐயா என்னன்னா, இதை நம்பாதீங்க, டைரக்டர் மாற்றிட்டு வாடிப்பாங்க. மொத்த விஷயம் அது எவ்வளோ போய் டைரக்டர் இருந்தாலும், எவ்வளோ போய் ஆக்டர் இருந்தாலும் வாய் வழியாக காட்சிகளை சொல்லி ஒரு சாரதான ஆரம்பித்து கற்பகம், கை கொடுத்த தெய்வம், பேசும் தெய்வம், சித்தின்னு மிகப்பெரிய ஹிட்டுகளை கொடுத்தவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அதுக்கப்புறம் நான் பார்த்து மிரண்ட ஒரு இளைஞன் இதோ சுந்தரராஜன். கொடுமையான ஆளுங்க, எதுவுமே கையில் வச்சுக்க மாட்டாங்க. அசிஸ்டன்ட் கூட சும்மா வந்துட்டு, அதாவது நடிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணிக்குவாங்க. எத்தனாவது சீனா சீன்ல நீ கேட்காது, நடிச்சுட்டு போயிட்டாங்க சீனை நாங்கள் மாற்றி போட்டுக்குவோம். 9வது சீன் 7வது சீனாவது, 92வது சீன் 2வது சீனாவது, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. கண்டினியூட்டி அதெல்லாம் பேசாதீங்க, எங்கள் பார்த்த கண்டினியூட்டியே வராது. அந்த சீன் நடிச்சு அப்படியே விட்டுறணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் விட கொடுமையான விஷயம் பண்ணுவாருன்னா, ஒரு மலை அடிவாரம் பக்கத்தில் ஆறு ஓடிட்டு இருக்குது, ஆற்று பாலம் இருக்குது. அப்பா 4 பனைமரம் இருக்குது, பின்னாடி ப்ளூ மவுண்டன் இருக்குது, ஆறுக்கு சரிதா சிவகுமார், எவனா சீன் சொல்லுங்கடா, டே சொல்லுங்க, யாரா சீன் சொல்லுங்கடா, அப்படி எவனா சரி நல்லா எடுத்துக்குவேன். ரோட்டில் போகிற சீன் சொன்னா கூட அதை ஃபார்ம் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆள். இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அப்புறம் பரபரப்பாக இருக்குது, நான் பாடும் பாடலுக்கு ஒரு மைல் தூரத்தில் என்னையும் செத்து போனேன் பாண்டியன் 2 பேர்த்தையும் நடந்து வர சொல்லிட்டு, அப்படியே கையை வீசிட்டு ஏதாவது பேசிட்டு வாங்க அப்படின்னாரு. ஏன் சும்மா வந்தேன்னா, கேமரா ஓடுல அப்படின்னா. ஆனால் என்ன பண்ணுறேன்னா, கேமரா ஓடிட்டு இருக்குதுண்ணா. அப்போ நாங்கள் பேச தெரியுமாண்ணா, நாங்கள் ஜூம் போட்டு பிடிச்சிக்கோங்களா அப்படின்னா. ஏப்பா ஜூம் போட்டு பிடிக்கிறேன், வாய் ஆட தெரியுமா, என்ன பேச தெரியாதுன்னா, இந்த அளவு இருக்குதாப்பா வேறுமான ஆச்சு பரவாயில்லை, நீ பேச மாலை சார் இப்படியே சொல்லி நம்ப மாட்டேங்க. லாங் ஷாட்டா படத்தில் எடுத்துட்டு இஷ்டம் போல காட்சிகளை மாற்றி வசனத்தை போட்டு சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு அற்புதமான மனிதன். இது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யார் மாதிரி பாக்யராஜ் கூட பண்ணல, ஞாபகம் ஒழுங்கு எடுவார். இந்த மனிதனுக்கு இசையின் மூலமாக உயிர் கொடுத்த மகத்தான ராக தேவன் அதோ நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார். இசையின் மூலமாக தமிழின் பெருமையை உலகளவு கொண்டு போய் நிறுத்தின ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இந்த ஹவு டு நேம் இட், நத்திங் பட் வின், திருவாசம்லாம் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க, உலகம் கொண்டாடுகின்ற ஒரு ஆல்பம். ஆயிரக்கணக்கான படங்கள், 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள். அது என்ன உள்ளது வந்துட்டே இருக்குது, சுரங்கமாய் வந்துட்டே இருக்குது. இந்த மகா கலைஞனுடைய முதல் படம் அன்னக்கிளி. அதில் கதாநாயகன் நடிக்கின்ற பெருமை எனக்கு கிடைச்சதுக்காக நான் இந்த நேரத்தில் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன்.
எத்தனை படங்கள், அன்னக்கிளி ஆரம்பித்தார், கவிக்கல் கொடுத்தாரு, பத்திரகாளிங்க கொடுத்தாரு, சிந்து பரிவன், வரிசையாக படங்கள். இந்த பக்கத்தில் பாரதிராஜ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 16 வயதிலே கிழக்கேவும் முறையில், சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வுன்னு வரிசையாக படங்கள். கமல்ஹாசன் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ராஜபாலவின் ஆரம்பிக்கிறாரு, அபூர்வ சகோதரங்கிறாரு, மகாநதிங்கிறாரு, தேவரமான வரிசையாக படங்கள். ரஜினிகாந்த் எடுத்துட்டா முரட்டுக்காலே, போக்கிர் ராஜா, முள்ளுமரம், வரிசையாக படங்கள். அங்கே இந்த பக்கம் மணிரத்னம் எடுத்துட்டிங்கன்னா அவர் அஞ்சலி ஆரம்பிக்கிறார், அக்னி நட்சத்திரம், மௌனராதங்கள், தளபதியின் வரிசையாக படங்கள். உதயகுமார் எடுத்துன்னு சொன்னால் சின்ன கவுண்டர், எஜமான், சிங்காரவன், எத்தனை பேர், எந்த டைரக்டர் தமிழ்நாட்டு யார் பார்த்துட்டு அத்தனை பேர் படங்களுக்கும் உயிர் கொடுத்த மகா மனிதன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மகா கலைஞன் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தம்பி சுந்தரராஜனோடு சேர்ந்து படம் எடுத்திருக்கின்றார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.